வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 18th February ஹிந்து எடிட்டோரியல் ஃபஸ்ட் ஆர்டிகிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். எ ராயல் மெஸ், அதாவது இந்த ஆர்டிகிளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் த டெர்மாயில் இன் டெலிகாம் இண்டஸ்ட்ரி. டெர்மாயில் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பம் இல்லை கலக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் டெர்மாயில் அப்படிங்கிறது. ஸோ இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் சிக்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த ஆர்டிகிளில் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்லி ப்ராக்மேட்டிசம் அண்ட் ப்ரூடன்ஸ் கேன் லிஃப்ட் த டெலிகாம் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் இட்ஸ் கரண்ட் ட்ரபிள்ஸ். ப்ராக்மேட்டிசம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவேகமாக, அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதுபடி சிந்திச்சு, இந்த ரூல்ஸ் படி வந்து யோசிக்காமல் அந்த அப்போதைக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதுபடி வந்து அந்த சுச்சுவேஷனை கையாளுற திறனை தான் ப்ராக்மேட்டிசம் அப்படிம்பாங்க. ப்ரூடன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையாக இருக்கிறது, ஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இப்போ டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து இந்த அளவுக்கு வந்து பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவேகமாக சிந்திச்சு அதே மாதிரி வந்து முன்ஜாக்கிரதையாக வந்து ஜாக்கிரதையாக வந்து நடவடிக்கைகள் எடுத்தால் தான் வந்து இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து மீள்றதுக்கு ஒரே வழி அப்படிங்கிறாங்க. இட் cannot possibly get messier than this. ஸோ இதை விட ஒரு மோசமான நிலைக்கு வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து இனிமேல் வந்து போக முடியாது. ஸோ அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. The telecom industry is in turmoil, unable to pay up its dues as per the Supreme Court verdict on adjusted gross revenues delivered in October last. The court is aghast that its order is not being complied with, and then there is the government torn between revenue considerations that need to uphold sanctity of contracts and ensuring that one of the players does not go under in the process of honoring the verdict. ஆகஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சி அடைகிறது இல்லை பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஆகஸ்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ இப்போ அந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து தங்களோட இப்போ அந்த டவர்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பெக்ட்ரம், இதுக்கெலாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சில வரி செலுத்தணும்ல. ஸோ அந்த வரியை தான் இப்போ வந்து போன அக்டோபரில் இவ்வளோ வரி செலுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த வரியை வந்து செலுத்த முடியாமல் வந்து ஒரு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து போன ஆகஸ்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து அந்த அமௌண்ட் வந்து யாருமே பே பண்ணலை. அதனால் சுப்ரீம் கோர்ட் வந்து தங்களோட ஆர்டர்ஸை யாருமே ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில் இருந்தாங்க. அதனால் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருவாய் வேணும். கவர்மெண்ட்டுக்கு இப்போ வந்து ரொம்ப வந்து ஒரு பற்றாக்குறை, எக்கானமியும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ இப்போ இந்த வருவாயும் வராமல் இருந்தால் வந்து அதுக்கு தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆர்டர் போட்டாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட்டும் வருவாய்க்கான தேவை இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் வந்து இந்த சாங்டிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ், அதாவது அந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்களா, அந்த ஒப்பந்தத்தோட அந்த புனிதத்தன்மையும் காக்கணும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையும் மதிக்கணும். இதனால் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியும் வந்து ஒரு காணாமல் போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது, அதையும் பாதுகாக்கணும். ஸோ இப்போ வந்து நடுவில் மாட்டிக்கிட்டு கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து 2 பார்ட்டிக்கும் நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையில் வந்து கவர்மெண்ட் இப்போ வந்து தேவையில்லாமல் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற, யார் பக்கம் போகிறது அப்படிங்கிறது இது இல்லாமல் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. Faced with the wrath of the court, Bharti Airtel paid 10,000 crores on Monday with promise of paying the rest before mid-March when the court will hear the case next. wrath அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோபம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இந்த கோர்ட்டோட இந்த கோபத்துக்கு ஆளானதுனால பாரதி ஏர்டெல் வந்து 10,000 crores வந்து இப்போ மண்டே அன்னைக்கு பே பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னும் மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து திருப்பி வந்து இதே கேஸ் வந்து மிட் மார்ச்சில் வந்து திருப்பி வந்து ஹியரிங்க்கு வரும். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பாரதி ஏர்டெல் அப்படிங்கிறாங்க. Vodafone Idea, the one hit the most by the judgment on Monday, sought more time to pay up, but the court was in no mood to humor the company and refused to hear the plea. ஹியூமர் அப்படின்னு எல்லாத்தையும் தெரியும், ஒரு நகைச்சுவை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ வோடஃபோன் ஐடியா தான் இந்த தீர்ப்பு மூலிமா அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது. அவங்க வந்து மண்டே அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக டைம் வேணும் இந்த அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு அப்படின்ட்டுருக்காங்க. அப்படின்னு திருப்பி ஒரு மேல்முறையீடு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து முடியாது, நீங்கள் வந்து உடனே வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, இப்போ இது இல்லாமல் டிலே பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப இதாக போயிடும், அதனால் நீங்கள் உடனே பே பண்ணணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட மேல்முறையீட்டு நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. The company eventually paid 2,500 crore by the evening. ஸோ வோடஃபோன் ஐடியா வந்து 2,500 crores வந்து அன்றைக்கி மண்டே அன்றைக்கி பே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. The two companies, as indeed the others in the industry, have only themselves to blame for the predicament that they find themselves in now. predicament அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இந்த 2 கம்பெனி இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையை வந்து சந்திக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து தங்களை தான் வந்து ஒரு ப்ளேம் பண்ணிக்கணுமே ஒழிய
பழி சுமத்துக்கு மேலே வேறு யாருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, அவங்களே தான் வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த 2 கம்பெனிஸும் தான். They could have paid up their annual dues over the years, which were not material in relation to their respective turnovers, under protest even as they litigated the case in the top court. ஸோ போன இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துறாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணாமல் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் அவங்க வந்து டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு நிறையா இருந்திருக்கு. ஸோ அப்போயே வந்து இந்த அமௌண்ட்லாம் அவங்க பே பண்ணியிருந்தாங்க. கோர்ட்டில் வந்து மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. மேல்முறையீடு பண்ணும்போது இந்த அமௌண்ட்டையும் வந்து சைட்டில் அப்படியே பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்காது. இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு இவ்வளோ அமௌண்ட் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து வந்திருக்காது. இதோட கம்மியான அமௌண்ட் வந்து அப்பயே கட்டியிருக்கலாம். ஆனால் வந்து இப்போ ரொம்ப டிலே பண்ணதுனால அமௌண்ட்டும் அதிகமாகிடுச்சு. அவங்க வந்து சூழ்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. That would have obviated the need to pay interest and penalties now which are higher than the actual days. அதுதான் ஆப்வியேட்டட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறது இல்லை தடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா தான். ஸோ அப்போயே வந்து அவங்க மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் அப்போயே அந்த அமௌண்ட்டை வந்து கரெக்டான அமௌண்ட் வந்து பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கம்மியாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபைனு பெனால்ட்டி இதெல்லாம் வந்ததுனால ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட் கட்டணுமோ அதோட இப்போ வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த சூழ்நிலையை வந்து அவங்க தடுத்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. At the very least, they ought to have provided for the liability in their balance sheet as a contingency which they failed to do. Liability அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடன் அப்படின்னு சொல்லுவாங்களா தான். கண்டின்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தற்செயலான செலவு அப்படின்னு எதிர்பாராத செலவு அப்படின்னு சொல்லுவாங்களா தான். ஸோ இந்த இதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டில் அவங்களோட கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் இந்த கடனை வந்து அவங்க காமிச்சிருக்கலாம். இது ஒரு தற்காலிகமான ஒரு செலவு, எதிர்பாராத செலவு அப்படின்னு வந்து அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அதையும் காமிக்கல. டேர்ன் ஓவர் வந்து ஃபுல்லாக ப்ராஃபிட்டாக காமிச்சதுனால இவ்வளோ வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்து ஆளாயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. While they have to pay the price for this now, what can be done to ensure that the blow is not fatal? If Vodafone shuts shop, not only will the industry be reduced to a duopoly with all the attendant consequences for customers, but it will also lead to loss of about 15,000 direct jobs and several thousand more indirect ones. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை கட்டினாலும் அவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து அதிகமாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு அபாயகரமான சூழ்நிலை தான் இருக்கும். இப்போ வோடஃபோன் வந்து கடையை மூடிட்டாங்க, கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பாதிப்பு வந்து உண்டாகும். இப்போ டூயோபோலி அப்படின்னா வெறும் 2 கட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா தான். ஸோ இப்போ வோடஃபோன் மெயினாக இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ, அதுக்கப்புறம் வோடஃபோனு, அதுக்கப்புறம் ஏர்டெல். இப்போ வோடஃபோன் போயிடுச்சு அப்படின்னா 2 பேர் தான் இருப்பாங்க, ஒன்று ஜியோ அதுக்கப்புறம் ஏர்டெல். ஸோ இப்போ வோடஃபோன்னால நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேரோட பாதிப்பு அடைவாங்க. அவங்களோட கஸ்டமர்ஸ்லாம் கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு வந்து வேலை போயிடும். அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இன்டைரக்டாக வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்கிற மாதிரி ஆயிரும் வேலை இல்லாமல் அப்படிங்கிறாங்க. Worse, the cascading effect will be felt across the economy as lenders face the consequence of the company going bankrupt. Non-performing assets will rise. Cascading effect அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்களா தான். ஸோ இப்போ கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டா சில பேர் நிறைய பேர்த்துக்கு வேலை போகும். அதுக்கப்புறம் வந்து இந்த கடன் கொடுத்தவங்களுக்குலாம் வந்து கடன் திருப்பி கொடுக்க முடியாது, எல்லாம் ஒரு தொடர்ச்சியாக நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வோடஃபோன் வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடன் கொடுத்த இந்த பேங்க்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாத நிலைமை ஆயிரும். ஸோ இது வந்து என்பிஏவாக மாறிடும், நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக மாறிடும். ஸோ அதுக்கு வந்து நிறைய அதிகமாகிடும். இதுதான் வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. டெலிகாம் எக்யூப்மெண்ட் சப்ளைஸ் மே ஆல்சோ கோ டவுன் ஆஸ் த டூஸ் வில் நாட் பி பேட். அதாவது டெலிகாமுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ், இந்த டவருக்கு, அதுக்கப்புறம் இந்த நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கெலாம் வந்து இது பண்ணுறாங்களே, எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுறாங்களா அவங்கக்கிட்டலாம் கடன் வாங்கியிருப்பாங்களே. ஸோ இப்போ கம்பெனி மூடிட்டு அவங்களுக்கு கடன் கொடுக்க முடியாத நிலைமை ஆயிரும். ஸோ அவங்க வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு த 212 million வோடஃபோன் சப்ஸ்கிரைபர்ஸ், இட் இஸ் டவுட்ஃபுல் வெதர் த அதர் 2 players can absorb them all. ஸோ கிட்டத்தட்ட 212 million சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வோடஃபோன் நெட்ஒர்க்கில் இருக்காங்க. இப்போ அவங்க கம்பெனி மூடிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வேறு நெட்ஒர்க்கு மாறுவாங்க. மெயினாக இருக்கிறது ரிலையன்ஸ் ஜியோவும் இதுவும் ஏர்டெல்லும் மட்டும்தான். ஸோ அத்தனை கிட்டத்தட்ட 212 million மக்களை வந்து தங்களோட நெட்ஒர்க் வந்து அட் அ டைமில் எப்படி வந்து இந்த 2 நெட்ஒர்க் கம்பெனியும் வந்து எடுக்க முடியும். ஸோ அது கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் அவங்க நிலைமையும் கொஞ்சம் வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. The industry is critical to the government's plans for a digital economy, not to mention its revenues, including from the upcoming 5G spectrum auctions.
ஸோ இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதில் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு பேக் போன் மாதிரி இருக்குது இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி தான். இப்போ இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டோட அந்த திட்டத்துக்கு டிஜிட்டல் இந்தியா திட்டத்துக்கு ரொம்ப பாதிப்படையும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5G ஸ்பெக்ட்ரமுக்கு அதெல்லாம் வந்து ஏலம் விடுறாங்கல்ல. ஸோ அந்த இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து பாதிப்படையும். இந்த மாதிரி வோடஃபோன் இவங்கெல்லாம் வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏலமுக்கு அதுலேருந்து வர வருவாயும் வந்து கவர்மெண்ட்டுக்கு வராமல் போயிடும். அதனால் கவர்மெண்ட்டோட ரெவன்யூஸும் பார்த்திங்கன்னா பாதிப்படையும் அப்படிங்கிறாங்க. The government has to therefore examine what it can do to save the situation without disrespecting the court's verdict. ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வந்து யோசிக்கணும். அதே மாதிரி வந்து அவங்களையும் காப்பாற்றணும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட அந்த தீர்ப்பையும் வந்து அவமரியாதை பண்ணாத அளவுக்கு ஒரு நல்ல திட்டத்தை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. Legislation to offer a staggered payment schedule that ensures that the net present value of future payments is equal to the dues is one option experts are suggesting. Staggered payments அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 நான் கடன் வாங்கியிருக்கேன் வச்சுக்கோங்களேன். இப்போ 6 மாதத்துக்குள்ள நான் கடன் வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மாதம் வந்து எங்கிட்ட ஒரு 1000 தான் இருக்குது. ஸோ இப்போ 10,000 அப்படின்னா மாதத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு மாதம் எங்கிட்ட வந்து அமௌண்ட் இல்லை, ஒரு 500 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மாதம் 500 கொடுக்குறேன், செகண்ட் மாதம் 500 கொடுக்குறேன், அப்புறம் தேர்டு மாதம் எங்கிட்ட அமௌண்ட் வந்தது. ஸோ ஒரு மீதி ஒரு 4,000 மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ எப்போ அமௌண்ட் இருக்கோ அப்போ வந்து அதிகமாக கொடுக்கலாம், எப்போ வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அப்போ வந்து கம்மியாக கொடுக்கலாம். ஆனால் அந்த 6 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும், அது மட்டும் ஃபிக்ஸ்டு. ஸோ அதைத்தான் வந்து ஸ்டாகர்ட் பேமெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வழிமுறையை வந்து அந்த வல்லுநர்கள்லாம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாகர்ட் பேமெண்ட்ஸாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து கவர்மெண்ட்கிட்ட வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. There could be other options that can be considered in conjunction with the industry, including reducing the adjusted gross revenue based license fees and spectrum usage charges. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஜஸ்டட் ரெவன்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து எதாவது கம்மி பண்ணலாமா, இல்லை ஆக்ஷன் ஃபீஸில் வந்து எதாவது கம்மி பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு பரிந்துரையும் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. Whatever route it chooses to soften the blow, the government will have to get the court on its side at the next hearing on March 17. ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து யாரையும் பாதிப்பு, அதாவது கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட மார்ச் 17 மணிக்கு அடுத்த ஹியரிங் வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து சுப்ரீம் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பாதிப்படையாத ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்கும், டெலிகாம் இண்டஸ்ட்ரியை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. The need of the hour is pragmatism laced with the prudence on all sides to clean up this royal mess. ஸோ இப்போ வந்து தேவையான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் படி இல்லாமல் விவேகமாக வந்து யோசித்து இந்த முடிவுக்கு வந்து என்ன பண்ணலாம், அதே மாதிரி வந்து ஃப்யூச்சருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்படையாமல் ஜாக்கிரதையாக ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வகுத்து முடிவெடுத்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து சேவ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான நடவடிக்கைகளையும் வந்து கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டோரில் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.